ஜுவாலா நரசிம்ம சுவாமி கோயில் வராக நரசிம்ம சுவாமி கோயில் இருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் போற பாதை கொஞ்சம் கடினமானது. மலை மேலையும் ஓட வழியாவும் சின்னதா கொற்ற அருவி நடுவுலையும் இந்த கோயிலுக்கு போகணும். உக்ர நரசிம்ம சுவாமி கோயில்ல மூங்கில் கம்பு தருவாங்க, அதை மறக்காம வாங்கிட்டு வரணும். அதுதான் லைஃப் சப்போர்ட். ஏன்னா சில இடத்துல பாதை ரொம்ப குறுகியும் இருக்கும், பாறை இடுக்குல நடந்து போற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கம்பு தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜுவாலா நரசிம்மருக்கு போற பாதையை சொல்லணும் அப்படின்னா அட்வென்ச்சரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹைக்கிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு மாதிரி பசல் மாதிரி இந்த மூங்கில் கம்பை வச்சுட்டு இப்படியும் அப்படியும் தாண்டி போறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொஞ்ச தூரம் போன உடனே நல்ல விதமான படியெல்லாம் இருக்கு, அது வழியா ஏறி போயிடலாம். ஒரு 650 படி இருக்கு. மினிமம் ஒரு 1.5 மணில இருந்து 2 மணி நேரம் இங்க மலை ஏறி போக வேண்டி வரும். மலை ஏறி போற அசதி எல்லாமே பெருமாளை பார்த்த உடனே பஞ்சா பறந்துடுறது. இந்த கோயில் இருக்கிற இடம் முன்னாடி இரண்யகசிபுவோட அரண்மனையா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பெரியாழ்வார் அவரோட பாசுரத்துல சொல்வார், அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை அப்படின்னு. அது எக்ஸாக்டா இந்த இடத்துலதான் நடந்தது. இரண்யகசிபு பிரம்மா கிட்ட வரம் கேட்டிருந்தான். பகலும் இல்லாம இரவும் இல்லாம மனுஷனும் இல்லாம மிருகமும் இல்லாம எந்த விதமான ஆயுதத்தாலையும் தன்னை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் நரசிம்மர் இரண்யகசிபுவை தன்னோட மடியில போட்டு கொடலை கிழிச்சதா தலபுராணம் சொல்றது. இந்த கோயில் ரொம்ப சின்ன கோயில். இந்த கோயிலுக்குள்ள 4 சிற்பம் இருக்கு. ஒரு சிற்பம் நரசிம்மர் தூணை பிறந்துட்டு வர மாதிரி, இன்னொரு இடத்துல இரண்யகசிபுவோட நரசிம்மர் சண்டை போடுற மாதிரி, இன்னொரு இடத்துல சுக்கராச்சாரியார் அதை பாக்குற மாதிரி, அது கூடவே பிரகலாதனும் இருந்து பாக்குற மாதிரி. கோயில்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா கருடனோட சிலை இங்க கிடையாது. ஆனா எதிர்பார்த்தா ஒரு மலை கருடன் மாதிரியே இருக்கு. அந்த மலையை கருடாத்ரி அப்படின்னு சொல்றாங்க. முன்னொரு காலத்துல கருடன் பெருமாளை குறிச்சு இங்க தவம் செஞ்சதாகவும் பெருமாள் அவரோட தவத்துக்கு மெச்சு அவருக்கு தன்னோட வாகனமா மாறதுக்கான வரத்தை கொடுத்ததாகவும் சொல்றாங்க. நம்ம வெளியில வந்து பார்த்தா அங்க எதிர இருக்க மலை அப்படியே கருடன் மாதிரியே இருக்கு. இந்த கோயில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா ரத்த குண்டம் அப்படின்னு ஒரு சொனை இருக்கு. இரண்யகசிபுவை கொண்டுட்டு நரசிம்மர் அந்த இடத்துலதான் தன்னோட கைய அலம்பினதா தலபுராணம் சொல்றது. இப்பவும் அந்த இடத்துல இருக்க சுனை நீர் சிகப்பு கலர்ல இருக்கு. அதை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு.